ஹே ஹாய் கிட் திஸ் இஸ் ஜாஸ்மின் ஹியர். வெல்கம் டு ஒரு சேனல். நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஜிகே விஷயத்தை பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் மச்சம் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆக வேணாம். அண்ட் தென் ஜஸ்ட் ஃபேன் ஃபிக்ஷன். ஸோ ஃபேன் ஃபிக்ஷனை மட்டும் பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், டெலகிராம் லிங்க்குக்கும் இன்ஸ்டாகிராமுக்கும். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிங்க, அவ்வளோதான். அண்ட் தென் இது வந்து அக்கா பொண்ணு நீங்கள் கேட்டுட்டு இருக்க மாதிரி பாட்டு போட்டுட்டேன். ஸோ மறக்காமல் இந்த ஃபுல் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட் பண்ணிடுங்க, ஓகேவா? சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒயன் இங்கே பாரு, மாமா சொல்கிறது எல்லாமே கேட்கணுண்டி, அடம் பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது, சரியா? ஆனால் என்ன சொல்ல போகிறான்? அது என்ன வேணால் சொல்லுவான், அவன் சொல்கிறபடி தான் நடந்துக்கணும், சரியா? போனோடனே இந்த பாலை கொடுத்துட்டு போய் காலில் விழுவணும். நான்லாம் காலில் விழுவ மாட்டேன். விழுவுற? அம்மா எதுக்கும் காலில் விழுவணும்? என்னெல்லாம் காலில் விழுவ முடியாது. இப்போ நீ காலில் விழுவலைன்னா அடிச்சிருவேண்டி. சரி, மறக்காமல் அவன் என்ன சொல்கிறானோ அதெல்லாம் செய்யணும், சரியா? அடம் பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. ஏன் நான் ஏன் பண்ணணும்? நான்லாம் பண்ண மாட்டேன், போங்க, நான் பண்ணவே மாட்டேன். ஏய், இப்படி அடிச்சேன்னா வச்சுக்கோ. ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? என்னடி, என்ன இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்கிட்ருக்க? சொல்கிறது மட்டும் செய். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ ஒன்றும் குழந்தை கிடையாது. நான் இப்போ தான் எனக்கு 18 ஆகுது, அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. என் மாமா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வெயிட் பண்ண சொன்னால் வெயிட் பண்ண மாட்டானா? ஏய், என்ன திமிரு பேசுகிற? அம்மா எதுக்கும் அடிக்கிறீங்க? பின்ன அடிக்காமல் எனக்கு கொஞ்சுவாங்களா? அவனுக்கு வயசு பாரு, எவ்வளோ வயசாகிட்ருக்கு. இப்போ கல்யாணம் பண்ணலாம், அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணுறது அவனுக்கு? சரி, இங்கே பாரு, நாளைக்கு நீங்கள் திருப்பி அமெரிக்காவுக்கு போயிடுவீங்க, சரியா? பாடா, ரொம்ப சந்தோஷம். என்னது? ஒன்றும் இல்லையே. இங்கே பாரு, போயிட்டு சரிம்மா புரிஞ்சு போய் கொடுக்கணும், காலில் விழுகணும், அப்புறம்லாம் அவன் தான் சொல்லுவான், அதை செய்யணும், போதுமா? அதே தான், போ. ஆமாம், நீங்கள் எங்கே போகிறீங்க? கதவை சாத்திட்டு பாட்டி வீட்டுக்கு போகிறோம். பாட்டி வீட்டுக்கு எதுக்கு? கேள்வி கேட்காம போறியா? சரி போகிறேன். ரொம்ப தான் ஓவரா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி ரூமுக்கு போகிறீங்க. என்ன ஆளக்கானோம், எங்கே போயிட்டான்? மாமா என்ன பண்ணுற நீ? உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கடி போன இவ்வளோ நேரமா? உன்னோட அக்கா தான் இவ்வளோ நேரமாக அறுத்துட்டு இருந்தாங்க. அறுத்துட்டு இருந்தாளா? என்னத்தை அறுத்துட்டு இருந்தா? நீ சொல்கிறதெல்லாம் செய்யணுமா? நீ என்ன சொன்னாலும் கேட்கணுமா? ஓ, அப்படிலாம் சொன்னாலா? சரி, உனக்கு ஃபஸ்ட் நைட்னா என்னென்னு தெரியுமாடி? என்னது? இங்கே பாரு, தெரியாத மாதிரி நடிக்காத, உனக்கு தெரியும் தானே? தெரியும்தான். அடி பாவி, நீ கேடி தாண்டி. என்ன மாமா நீ? நான் தெரிஞ்சாலும் வந்து ஏன் தெரியுது இந்த மாதிரி பேசுகிறேன், தெரியலன்னு சொன்னாலும் திட்டுவ. சரி 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 வா. அம்மா சொல்லிச்சு, நீ எந்திரியா? எதுக்கு? நீ எந்திரி ஒரு நிமிஷம். சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு நிற்கிறாரு. இங்கே பாரு, புரியுதா? என்னது? ஒரு நிமிஷம் புடி மாமா, சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டு. சரி கொடு. ஏய், என்னடி பண்ணுற? எந்திரி. நீ சொல்லு, நல்லா இருன்னு சொன்னேன்னா தான் எந்திரிக்கணுமாம்மா. இதையும் எங்கள் அக்கா தான் சொன்னாலா? சரி எந்திரி. அப்பா, இடுப்பு வலிக்குது. இடுப்பு வலிக்குதா? ஏன்னா ஒன்றுமே பண்ணலடி மாமா. ஐயோ கிளவி ஆயிட்ட நீ.
ஆமாம், கிளவி ஆகிட்டான். இப்போ என்னப்போ என் கிளவியில் கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? ஏய், கிளவி தாண்டி கல்யாணம் பண்ணியிருக்கேன். மாமா என்னடி மாமா? என்னடி மாமா? அந்த பாரு, கிஸ்லாம் பண்ணாத. ஏன் கிஸ் பண்ண குழந்தை பிறந்துருமா? மாமா நான் எப்போ சொன்னேன் அப்படிலான்னு? பரவாயில்லடி, நிறைய விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. நான் கூட என் பொண்டாட்டிக்கு கிளாஸ் நடத்தணுமோன்னு நினச்சேன். இன்னும் பிரச்சனை இல்லை, தேவை கிடையாது. என்ன ஏன் இப்போ மூஞ்சி திரும்பிக்கிச்சு? ஒன்றும் இல்லை. சரி, ஆமாம், உனக்கு என்ன படிக்கணும்னு ஆசை? அது இன்னும் முடிவு பண்ணியே. சரி, மார்க் வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு காலேஜ் சேர்த்துக்கலாம். காலேஜா? ஏன் உனக்கு காலேஜ் போக பிடிக்காதா? அப்படி இல்லை, அம்மா சொன்னாங்க காலேஜ்லாம் போய் படிக்க மாட்டேன் அப்படிலாம் சொன்னாங்க. உங்கள் அம்மா கிடக்குறா, அவள் ரூல்ஸ் பேசுவா. நான்லாம் அப்படிலாம் கிடையாது. என் பொண்டாட்டி கன்ஃபார்ம் படிச்சிருக்கணும், வேலைக்கு போகணும், அவளுக்கு அவள் இஷ்டம் போல தான் இருக்கணும். சரியா? என்னடி? சரி மாமா. ஏன் என்னாச்சு? இல்லை, எல்லாருமே அப்படி இருக்காங்க. எப்படி? அது வருங்காலம் பொண்டாட்டி வீட்லேயே இருக்கணும், எங்கேயுமே போகக்கூடாது, அவனுக்காக எல்லா விஷயத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீ மட்டும் ஏன் மாமா இப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்க? எனக்கு ஒரு கிஸ் கொடு, நான் சொல்கிறேன். மாமா முடியாது, இங்கே பாரு, இதெல்லாம் ரொம்ப ஓவர். அப்படியா? ஓவர்லாம் கிடையாது. திரும்ப தலையை திருப்படி. ஆஹா, நான் திருப்ப மாட்டேன். திருப்படின்ற. இங்கே பாரு, நீ என்னோட குழந்தைடி, எப்படி நான் அப்படி சொல்லுவேன்? என் குழந்தைக்கிட்ட நான் வேலை வாங்குவேனா? எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன். நீ நல்லா படித்து வேலைக்கு போனால் போதும். சரியா? சரியான்னு கேட்டேன். 5 வருஷம் கழிச்சு குழந்தைய பிளான் பண்ணிக்கலாம். சரி மாமா. ஆனால் அதுக்கும் போது எல்லாமே நடக்கும் தாண்டி. இங்கே பாரு, இந்த டச்சிங்கு கிஸ்ஸிங்கு எல்லாமே நடக்கும் தான். ஆனால் பேபிலாம் ஃபார்ம் ஆகுது. சரியா? அதான் சொல்கிறேனே, பேபிலாம் ஃபார்ம் ஆகுது, அதனால் நிறைய நடக்கும் தான். அதெல்லாம் கன்ஃபார்ம் நடக்க முடியாது. ஏன்னா உன்னோட புருஷன் ஆகிட்டேன், சும்மாவே நடக்க மாட்டேன். நீ வேற இப்போ என் பொண்டாட்டி ஆகிட்டியா, அப்போது என் தம்பி சுத்தமாக என் பேச்சு கேட்கவே மாட்டான். அதனால் ஒரு சில விஷயம் நடக்கும் தான், ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. என்ன நடக்கும்? ஓ, நீ அப்படி வரையா? சரிடி, இப்போ அதை பண்ணி காமிக்கிறேன். வேணாம் 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 வேணாம். இல்லை, இப்போ நான் பண்ணாதான் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு அடாப்ட் ஆகிப்பேன். என்னது அடாப்ட் ஆகிப்பேனா? ஆமாம், என்ன பேச நீ? ஏன் கூசுதா? உடம்பு கூசுதாடி? பாரு, இப்பெல்லாம் பேசாத, ரொம்ப அசிங்கமாக பேசுகிற. அசிங்கமாக பேசுகிறேண்ணா? ஏய், நீ என்னோட பொண்டாட்டிடி, இந்த மாதிரி உன்கிட்ட மட்டும்தான் பேச முடியும், வேறு யார்கிட்ட பேச முடியும்? இப்பெல்லாம் பேசாத, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. எந்த மாதிரி இருக்குது? என்னடி மாதிரி இருக்குது? பாரு, இப்பெல்லாம் பண்ணாத. பேசுவேன். ஏய், கிச்சலக்க மூட்டாத. இல்லை, மூட்ட வேண்டி. மாமா அம்மிதான் இரு மாமா. முடியாது, இப்படி தான் பண்ணுவேன். மாமா சரி சரி சரி, ரொம்ப சின்னுங்க, அதை பார்த்து வெறி வந்து ஏதாச்சும் பண்ணிட போகிறேன். அது
ஏன்டி ஏன்டி இப்படி மூஞ்சி இப்படி வச்சுருக்க? இந்த மாதிரிலாம் பண்ணும்போது தான் அப்படியே கடிச்சு சாப்பிடணும்னு தோணுது. ஆ ஆ கண்ணும் எதுக்கு கன்னத்தில் பிடிச்சி கிள்றனா? ஏய் நான் கடிச்சிட்ருக்கேன்டி. கடிக்கிறியா? என்ன பண்ணுற நீ? அதுவா, என் கண்ணு முன்னாடியே ஒரு வட்டலில் சாப்பாடு, குழம்பு, ரசம், வகை வகையான சாப்பாடு இதெல்லாம் இருந்தும் என்னால் சாப்பிட முடியலையான்னு ரொம்ப வருத்தமாக இருக்குடி. அதான் டேஸ்ட்டு மட்டும் பார்த்துட்ருக்கேன். மாமா என்ன உனக்கு புரிஞ்சிருச்சா? ஆ இல்லையே, எனக்கும் எதுவும் புரியலப்பா. நடிக்காதடி, நீ எவ்வளோ பெரிய ஃப்ராடு 420 வேலை பார்க்குற நல்லா தெரியும். நடிக்காத. இதெல்லாம் அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாத, எனக்கு தெரியும்னு. சரி சரி சொல்லலாம் மாட்டேன். சரி படுத்து தூங்கலாமா? தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே படுத்து தூங்குறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஏய் வயன், சொல்லுங்கம்மா. அது நேற்று என்னடி நடந்துச்சு? நேற்று என்ன நடந்துச்சு? நீங்கள் சொன்னீங்கள்ல மாமா பேச்சை கேளு அப்படின்லாம் சொல்லிட்டு, நானும் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டேன், அப்புறம் தூங்கிட்டேன். சரி, உன் மாமா என்ன சொன்னான்? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏய் என்னன்னு சொல்லு. ஆஹா, மாமா சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான், நானும் சொல்ல மாட்டேன். சரி சரி. ஏதாச்சும் நடந்துச்சுல்ல? என்ன நடந்துச்சு? உன் மாமா சொல்கிறது கேட்டில? சரி விடு, அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. சரி, நல்ல வேலை மாமா முதையே சொன்னான், இந்த மாதிரிலாம் கேட்டால் இந்த மாதிரிலாம் சொல்லுன்னு. இல்லாட்டி நான் முழிச்சிட்டு இருந்திருப்பேன். மாமா என்ன பண்ணுற? நீ என்ன பண்ணுற? எதுக்கு வருவாங்க? பசிக்குது, அதனால தான். அக்கோய் ஏதாச்சும் இருக்கா? பசிக்குது பயங்கரமா. டேய் இருடா, கொஞ்சம் தான், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, செஞ்சு முடிச்சிடுறேன். சரி சரி, அது வரைக்கும் நான் அந்த கேரட்டை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேரட் எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு மாமா. எனக்கு ஏய் அங்கே தான் நிறைய இருக்குல்ல, போய் எடுத்துக்கூடி பூடி. அம்மா திட்டுறா. அம்மா திட்டுறாளா? ஐயோ ஐயோ, நிம்மதியே கேரட் கூட சாப்பிட முடில, ஒன்றையும் சாப்பிட முடில, இந்த கேரட்டையும் சாப்பிட முடில. அப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அவர் பாட்டுக்கு புலம்பிகிட்ருக்காரு. ஸோ ஃபைனலி நீங்களும் அப்ராட் போகிற வழிய டைம் வந்துடுச்சு. அப்படியே ஏர்போர்ட்டில் இருந்துட்டு உங்கள் அம்மா கிட்ட அழுதுட்ருக்கீங்க. அம்மா நான் போகல, நான் உங்கள் கூட இருக்கேன். ஓயன் இப்பெல்லாம் சொல்லக்கூடாது, போயிட்டு வா. நான் போனேன்னா 2 years கழிச்சு தான் வருவேன். ஆமாடி தங்கம், போயிட்டு நல்லா படிக்கணும் சரியா? மாமா படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கான், படிக்கணும் சரியா? அப்பா சரிடா தங்கம், அழுக்காத, டெய்லி வீடியோ கால் பண்ணுறோம், பேசலாம். பாட்டி என் தங்கமே, இங்கே பாரு, எதுக்கும் அழுவக்கூடாது. உன் மாமா எப்பயுமே உன் கூட தான் இருப்பான் சரியா? சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டாட்டா சொல்லிட்டு ஜேகே கை தான் பிடிச்சிக்கிறீங்க. ஏண்டி ரொம்ப ஃபீல் பண்ணுறியா? இது என்ன கேள்வி? இது எனக்கு கஷ்டமாக இருக்காதா? ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்படி அம்மா அப்பாலாம் விட்டுட்டு ரொம்ப தூரம் போகிறேன், நினச்சா கூட பார்க்க முடியாது. அதான் நான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன? நீ இருப்பம்மா, நான் இருப்பேனா? ஏய் என்னடி இப்போ கூட பஞ்சுடலாக கூட்டிகிட்ருக்க? நான் எங்கே பஞ்சுடலாக கூட்டிகிட்ருக்கேன்? நீ நான் சொல்கிறது எல்லாத்தையும் பஞ்சுடலாக நினச்சிட்டு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஓ நீ அப்படி வர, சரிடி. சரி இந்தா உன் பாஸ்போர்ட்டு, அப்புறம் வீசா, செக்கிங்க்கு வருவாங்க, அப்படியே காமி.
அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்து அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு ஸோ ஃபைனலி நீங்கள் ஜேகேவோட ஊருக்கு, அதாவது அப்ராடுக்கு வந்துடுறீங்க. மாமா இப்போது இங்கேருந்து எப்படி போவோம்? இன்னொரு ஃப்ளைட்டில் போவோம். மாமா பின்ன எதிரடி போவோம், காரில் தான் போவோம். வா, லக்கேஜஸ்லாம் இருந்தா கொடு. அப்படின்னு சொல்லிட்டு லக்கேஜஸ்லாம் அவரோட காரில் தான் எடுத்து வச்சிட்ருக்காங்க. மாமா இது யாரோட காரு? என்னோட காரு. ஆமாம், எப்படி கார் இங்கே வந்துச்சு? நான் தான் இங்கே பார்க் பண்ணிட்டு போனேன். எதுக்கு? பின்ன என்ன கேள்வி இது? நான் இங்கே வரும்போது கார் இங்கே பார்க் பண்ணேன், திருப்பி இங்கேருந்து நான் போகும்போது கார் எடுத்துகிட்டு போகிறேன். ஓ, அப்போ எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். என்ன பிளான்? ஆமாடி, நீ நினைக்கிறது சரிதான், பிளான் தான். சரியா, வா போகலாம். என்ன ஒத்துக்கிட்டான், இப்பெல்லாம் ஒத்துக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி முன்னாடி போகிறீங்க. மாமா முன்னாடி உட்காரட்டா பின்னாடி உட்காரட்டா? ஏன் வயன் இப்படி கேள்வி கேட்டுட்ருக்க? ஏன் என்னாச்சு? ஒரு ஃபோன் கால் தான் வந்துச்சு, அதுக்குள்ளே இப்படிலாம் பேசிகிட்ருக்க. ஏன் என்னாச்சு உனக்கு? அது ஒரு ஆஃபீஸ் டென்ஷன். சரி ஏறு, சீக்கிரம் ஏறு. முன்னாடியா பின்னாடியா சொல்ல? எங்கேயும் ஒன்று ஏறுடி. என்னது டியா? சரி ஏறு ஏறு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே பின்னாடி உட்காந்துக்கிறீங்க. என்ன இவன் ஏன் அப்படி டெரராக பேசுகிறான்? ஃப்ளைட்டில் வரும்போது கூட நல்லா தான் பேசினான், இறங்கிட்டு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, அதுக்குள்ளே இப்படி பேசுகிறான் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஜன்னல் ஒருத்தரே பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. நீங்கள் ரீச் பண்ணுற இடமும் வந்துருச்சு. ஸோ நீங்களும் அப்படி வந்து இறங்கிட்டு உங்கள் லக்கேஜ்லாம் அப்படியே எடுத்து வச்சிட்ருக்கீங்க. அப்போது 2 பேர் வந்து உங்கள் லக்கேஜை எடுத்து வச்சிட்ருக்காங்க. மாமா நீ வரலையா? நான் வரல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அப்படியே டேரெக்ட் ஆஃபீஸ்க்கு போகிறேன். மாமா என்னை இரிட்டேட் பண்ணாத வயன், எனக்கு வேலை இருக்குன்னு சொல்கிறேன்ல, பார்த்துட்டு வரேன், வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. நீங்கள் இப்போது அந்த வீட்டில் தனியாக தான் இருக்கீங்க. உங்களுக்கு எந்த ரூமு எதுவுமே தெரில, பிகாஸ் அங்கே வந்து ட்ரிபிள் பெட்ரூம் மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே தங்கணும், எங்கே இருக்கணும் எதுவுமே தெரில. நீங்கள் பாட்டுக்கு லக்கேஜை வந்து ஹாலில் வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு வேறு பயங்கரமாக பசிக்குது, என்ன பண்ணுறதுன்னு வேறு தெரியல. அதனால் போய் கிச்சனுக்கு போயிட்டு ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறீங்க. என்ன இருக்குது? என்ன ஒன்றுமே இல்லை. சரி, வெளியே இருக்காங்களா, அவங்கக்கிட்ட சொல்லலாமா? ஓகே சொல்லலாம். அங்கிள் சொல்லுங்கள் மேம். மாமா இல்லை, நீங்கள் என்னை ஒயனே கூப்பிடலாம். பரவாயில்ல மேம், சார் திட்டுவார். என்னன்னு சொல்லுங்கள். எனக்கு ஏதாச்சும் க்ரோசரி ஐட்டம்ஸ் வேணும், பிகாஸ் ஏதாச்சும் குக் பண்ணலன்னா எதுவுமே இல்லை, பசிக்குது. ஸோ அதனால் ஓகே மேம், நாங்கள் போயிட்டு உங்களுக்கு ஃபுட் வாங்கிட்டு வரோம். இல்லை ஃபுட்டு கூட வேணாம், எனக்கு க்ரோசரி ஐட்டம்ஸ் கூட வாங்கி தாங்க போதும். பரவாயில்ல மேம், நாங்கள் உங்களுக்கு 2மே சேர்த்து வாங்கிட்டு வரோம். ஏதாச்சும் ஸ்பெஷலாக ஏதாச்சும் வாங்கிட்டு வரணுமா? எனக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வர முடியுமா? ஷூர் மேம், வாங்கிட்டு வந்துடும், வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் அப்படி வெயிட் பண்ணிவிட்டு, என்னவங்க மாமா பெரிய பருப்பாக இருப்பானும், இவனுக்கு காட்ஸ்லாம் இருக்காங்க, ஒரு வேளை தீவிரவாதியாக இருப்பானோ இல்லை மாஃபியாவாக இருப்பானோ? சேச்சா, அந்தளவுக்கு மாமாலாம் வருது கிடையாது. ஆனால் வந்ததுலேருந்து எரிஞ்சு விழுந்துகிட்டே இருக்கான். எனக்கு பிடிக்கவே இல்லை மாமாவை, பேசவே மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு நீங்களும் அப்படியே உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே தான் ஒரு 2 days போயிருக்கும். ஜேகே வீட்டுக்கு வந்து 2 days ஆச்சு. உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு வேறு தெரியல. உங்கள் மம்மிக்கிட்டும் சொல்லியிருப்பீங்க, பட் உங்கள் மம்மி அவனுக்கு ஏதாச்சும் வேலை இருக்கும், நீ தொந்தரவு பண்ணிவிட்டு கால் பண்ணிகிட்ருக்காத,
உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என்னடா அது, கல்யாணம் ஆகி 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே வந்து இன்னும் பார்க்கவே வரல அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. யாருக்காக இருந்தாலும் தோணும்ல, என்னடா அது நம்மளோட ஹஸ்பண்ட் வந்து நம்ம கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் அப்படி தோணுது. கரெக்டா? உங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ணுறா. ஹலோ, சொல்லு ரித்து, ஏன் என்னாச்சு? ஏய் என்னடி, ஏன் என்னாச்சுன்னு கேட்குற? போயிட்டு 2 days ஆச்சு, ஒரு கால் கூட பண்ணலை. போயிட்டு கால் பண்ணுறேன்னு சொன்னேன்ல. ஆ ம் கால் பண்ணுற நிலைமையிலே இருக்கேன் நான். ஏன் என்னாச்சு? ம் ஏய் சொல்லு, என்னாச்சு? மாமா வந்து மாமா வீட்டுக்கு வந்து 2 days ஆச்சுடி. என்னது, உன்னை விட்டுட்டு போயிட்டாரா? அவருக்கு ஆஃபீஸில் ஏதோ ஒர்க் இருக்கான், அதனால என்னை விட்டுட்டு போயிட்டாரு. ஏய் அப்புறம் எப்படி? உனக்கு வர இங்கிலீஷ் கொஞ்சம் தான் தெரியும். இல்லை, வெளியே காட்ஸ்லாம் இருக்காங்க, நம்ம லாங்குவேஜ் அவருக்கு தெரிஞ்சிருக்கு போல். அவர் தான் ஃபுட்டெல்லாம் வாங்கி தர்றாரு. ஓ, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவன் தான் சொன்னான் தெரியுமா, ஃப்ளைட்டில் வரும்போது எப்பயுமே உன் கூட இருப்பேன், உனக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுப்பேன் அப்படின்ட்டு. அடுத்த நிமிஷமே இப்படி தான் பண்ணுறாங்க எல்லாருமே, அப்படி தானே? ஏய் அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுடி. எனக்கு வேணாம், எனக்கு இந்த மேரேஜே பிடிக்கல. வீட்டில் இருக்கும்போது கூட எங்கள் அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டு சும்மா வச்சு இருப்பேன். ஆனால் இப்போ ஒரு மாதிரி தனியாக இருக்குது. அதான் நான் இருக்கேன்ல, எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கியோ அப்போல்லாம் கூப்பிடு. அப்புறம் ரிசல்ட் வந்து 4 days கழிச்சு வந்துடும், பார்த்துக்கோடி. சரி சரி, நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட பேச ஆரம்பிச்சிட்டிங்க. உங்கள் ஃப்ரெண்டு கூட பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து டைமே ஒரு மாதிரி ரிலாக்ஸாக ஃபீல் ஆகுது. பிகாஸ் நீங்கள் அவ்வளோ அவ்வளோனா ஃபீல் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு வேறு எந்த லாங்குவேஜுமே தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எதுவுமே புரியாமல் நீங்கள் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே உட்காந்துட்ருப்பீங்க. இப்படி தான் ஃபியூ மினிட்ஸ் ஆகுது, நைட்டும் வந்துடுச்சு. நீங்களும் வந்து சாப்பிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறீங்க. இப்போ கரெக்டாக ஒரு 11:30 இருக்கும். ஒரு டோரில் வந்து ஒருத்தங்க வந்து நாக் பண்ணுற மாதிரி சவுண்ட் கேட்குது. யார் இந்த நேரத்தில் நாக் பண்ணிகிட்ருக்கிறது? வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. ஜேகே தான். அப்புறம் முன்னாடி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுக்க திரும்பிட்டு அப்படியே போகிறீங்க. ஓய் என்ன, நான் உங்க கூட பேசவே மாட்டேன் மாமா, போ அந்த சைடு, நான் தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன். ஏய் என்னடி, எனக்கு திமிர் அதிகமாகிடுச்சு. ஆமாம், நீ திமிர்னே வச்சுக்கோ, எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது, போ அந்த சைடு. ஏய் என்ன வாய் நீளுத? அப்படி தான் நீளும். இப்போ உனக்கு என்ன பிரச்சனையா? நீ பண்ண வேலைக்கு இதெல்லாம் நான் பண்ணேன்னா? ஓ மேடம் கோவத்தில் இருக்கீங்க. ஆமாம் கோவத்தில் தான் இருக்கேன். ஏய் இங்கே பாரு, இங்கே பாருடி. என்ன? எனக்கு வேலை இருந்துச்சு. வேலை இருந்துச்சுன்னா வேலையும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? அட்லீஸ்ட் ஒரு கால் வச்சு பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. எனக்கு கால் கூட பண்ணலாமாம்மா, எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா இருந்துச்சு, எவ்வளோ தனியாக இருந்துச்சு தெரியுமா. என் அம்மாவும் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க, எங்கள் அம்மா கூட என் கூட பேசல தெரியுமா. போமாம்மா. ஏய் அழுகுறேடி, போ. நான் அழுகலை, போ. ஏய் இங்கே பாரு. என்ன? உனக்கு வேலை இருந்துச்சு அதானே, புரிஞ்சு போ. எல்லாருமே இப்படி தான், என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்க. அவங்க இஷ்டத்துக்கே பண்ணுறீங்கள, அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? நான் அட்லீஸ்ட் கல்யாணம் பண்ணிவிட்டு அங்கேயாச்சும் விட்டுருக்கலாம்ல, நான் பாட்டுக்கு இருந்திருப்பேன்ல.
ஏய், இதுக்கேன்ட்டு அழுவுற? இதுக்கு அழுவுறண்ணா? மாமா நீ ஓவராக பேசுகிற பாரு. இப்போ கூட நீ உனக்கு சவுந்த மாதிரி தான் பேசுகிற. இந்த 2 நாளாக எப்படி இருந்துச்சு தெரியுமா? எனக்கு எதுவுமே தெரியாது. வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன். எனக்கு புதுசாக இருக்குல்ல, எனக்கு எப்படி தெரியும்? ஐயோ சரி சரி சரி, அழுக்காத போ. நான் இப்போ கூட பேசவே மாட்டேன். சரிடி பொண்டாட்டி, அழுகாத. சரி ஒன்றும் இல்லை, அழுகாத அழுகாதடி. இதுக்கு மேலே இப்படி பண்ண மாட்டேன் தானே? பண்ண மாட்டேன். சரி இதுக்கு மேலே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், சரியா? எனக்கு பசிக்குதா? ஏண்டி சாப்பிட்டுட்டு தானே தூங்குனேன்? நைட்டு ஏதோ சாண்ட்விச் மாதிரி கொடுத்தாங்களா, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்புறம் நான் வச்சுட்டேன், தூங்கிட்டேன். ஒழுங்காக எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சாப்பிட்டு தூங்குன்னு. இப்போ பாரு, ஒழுங்காக தூக்கம் கூட வரல போல். சரி வா, நான் குக் பண்ணி தரேன். நீ எனக்கு ஒன்றும் குக் பண்ணி தர வேணாம், தரல. ஏன் நீ குக் பண்ண போறியா? ஆமாம், நானே குக் பண்ணிக்கிறேன். ஓ, உனக்கு குக் பண்ண தெரியுமாடி? ஏன் எனக்கு குக் பண்ண தெரியாதா? உன்னை விட எனக்கு நல்லாவே குக் பண்ண தெரியுமாம்மா. அப்படியா? அப்போ நான் அக்கா கிட்ட கேட்கட்டா? கேட்டுக்கோ. இங்கே பாரு, உன்னோட அக்கா இருக்கால, அக்கா, அவள் எனக்கு அம்மா இல்லை, எனக்கு மாமியார். என்னது மாமியாரா? ஆமாம், சின்ன வயசுலேருந்து குக் பண்ணுறதுலேருந்து துவைக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் எனக்கு கற்றுக் கொடுத்துட்டா. கேட்டால் போகிற வீட்டில் வந்து ஒழுங்காக இருக்கணும், போகிற வீட்டில் என் பேர் வாங்கிடாத, அப்படி சொல்லி சொல்லி எல்லாமே வாங்கிட்ட வேலை. இப்போ பாரு, எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டு நான் பாட்டுக்கு உட்காந்துருக்கேன். ஓ அப்படியா? சரிடி, நீ எப்படி குக் பண்ணுறேன்னு நானும் பார்க்குறேன். குக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாரு, உப்பெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, சரியா? சரி சரி, குக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் குக் பண்ணுறீங்க. ராமன் தான் குக் பண்ணுறீங்க. இந்தா சாப்பிட்டு பாரு. ஐயோ நான் சாப்பிட்லப்பா, ஃபஸ்ட்டு நீ சாப்பிட்டு பாரு. ஈரோடு இருக்கேன்னு பாப்பா பண்ண சாப்பிட்றேன். மாமா, நான் என்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டு நீ தானே பார்த்துட்டு இருந்தேன், அப்புறம் என்ன? சரி சரி, கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவரே சாப்பிட்றாரு. மாமா ஏதாச்சும் சொல்லு, நல்லா இருக்கா? மாமா உன்னத்தை கேட்குறான். அது கேவலமாக இருக்கா? இல்லையே, எல்லாமே கரெக்டாக தானே போட்டேன். நிறைய நல்லா தானே இருக்கும், அப்பாவே சொல்லியிருக்காரு நல்லா தான் இருக்கும்னு. ஏய் சூப்பராக சமைச்சிருக்குடி. அதுதானே பார்த்தேன், பார்த்தியா? வரைஞ்ச போயிட்டேன். சே, நான் அது கூட தெரியாமல் எதுவும் நல்லா இல்லைன்னு நினச்சேன். சரி இரு, நான் ஒரு நிமிஷம். என்ன? எங்கள் அம்மா ஒன்றும் இல்லை. இங்கே பாரு, நீ குக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நானே பார்த்துக்கிறேன். நீ உன் வீட்டில் இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜாலியாக சுற்றலாம். ஜாலியாக சுற்றலாம். எனக்கு எப்படி தெரியும் ஜாலியாக சுற்றுறதுக்கு? எனக்கும் சுற்றலாம் தெரியாது. ஏன் சுற்ற தெரியாது? எங்கள் வீட்டில் சொல்லிலாம் தரலாம் சுற்ற சொல்லி. ஓ சரி, எங்கே போகலாம்? எங்கடி போகலாம்? அது பீச்சுக்கு போகலாம். பீச்சு தானே? சரி கிளம்பு. இப்போ வா. ஏன் பீச்சுக்கு வர மாட்டியா? வேணாம், நாளைக்கு போகலாம். சரி நாளைக்கு போகலாம். மாமா நான் கோச்சுக்கிட்டேன்னு? எதுக்கு? இல்லை, நான் உன்னை அப்படியே சொல்லிட்டேன்னா. இதில் என்னடி இருக்கு? என் மேலே தானே தப்பு. எனக்கு தெரியும் என் பொண்டாட்டி எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பானு. எனக்கும் வேறு வழி இல்லை, ஒரு எமர்ஜென்சி மீட்டிங், அதனால தான். சரியா? இதுக்கு மேலே என்ன பண்ணாலும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுறேன். அப்புறம் இந்தா உனக்கான அப்ளிகேஷன். இது என்னது? இது காலேஜ் அப்ளிகேஷன். ஸோ அதை ஃபில் பண்ணி நாளைக்கு வந்து காட்கிட்ட கொடுத்துரு, அவங்க சப்மிட் பண்ணிடுவாங்க. ஆனால் எனக்கு இன்னும் ரிசல்ட்ஸ் வரல. அது இன்னும் 4 days தானே,
அதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் போட்டுடலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. மாமா என்னடி? நான் ஒரு புக் படித்தேன். என்ன புக் படித்த? அது அது வந்து என்னடி புக் படித்த? உன்னோட செல்ஃபில் இருந்த புக் படித்தேன் மாமா. இந்த மாதிரி புக்கெலாம் படிப்பியா? எதுக்கு இந்த மாதிரி புக்கெலாம் படிக்கிற? ஏய், அந்த புக் படிச்சாடி? ஆமாம், எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல, சும்மா படித்தேன், அப்புறம் தான் தெரிஞ்சு அந்த மாதிரின்னு. என்ன பண்ணுற? எதுக்கு தூக்குற? அந்த புக்கில் அதை வந்ததெல்லாம் பண்ண பார்க்கலாமா? மாமா என்ன பண்ணுற? வீடு நீ தானே சொன்ன. ஏய், நான் இன்னொன்று தான் சொன்னேன், நடக்கும். ஆனால் குழந்தெல்லாம் பெற்றுக்க முடியாது. பெற்றுக்கலாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் விட மாட்டேன். ஆனால் எல்லா விஷயம் நடக்கும். என்னது? அதெல்லாம் ஆமாடி, வா. மாமா வேணாம், சொல்கிறதுக்கு இல்லை, வா. ஐயோ மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கெஞ்சிட்ருக்கீங்க. சேக்கி அப்படியே உங்களை தூக்கி அப்படியே பெட்டில் போட்டுட்டு அவர் உங்கள் மேலே ஓவர் ஆகுறாரு. வேணாம் மாமா, வேணாம், எனக்கு வேணும். சரி ஒரு நிமிஷம். மாமா என்னது? வேணாம், பாரு கட்டெல்லாம் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஒரு கை வந்து ஷாலில் வந்து கட்டி அப்படி பெட் கார்னர் இருக்குல்ல அங்கே வந்து கட்டி வச்சிடுறாரு. மாமா என்ன பண்ணுற? டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருப்ப, அதனால தான். டிஸ்டர்ப் பண்ணணும் மாமா, அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன், விடு மாமா, கையாகவும் தோணு. அதெல்லாம் முடியாது, ஒரு சில விஷயம் பண்ணிவிட்டு அப்புறம் அவுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஷர்ட் பட்டன் தான் அவுக்குறாரு. மாமா வேணாம் வேணாம். எனக்கு வேணும், உண்மைதான் இருடி. இது வேற சவுண்ட் ப்ரூஃப் ரூம் இல்லை, கத்துனீன்னா அப்படியே பக்கத்தில் கேட்கும். அதான் வேணான்றல, வேணாம். எனக்கு வேணும், போ மெதியா கடை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே நெக்கில் செஸ்டில் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிட்டு அவரோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ நான் இதோட வன்சரை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் தென் உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மேபி நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. சரி ஓகே, நல்லா இருக்கா, நல்லதே நீங்களே சொல்லுங்கள். ஓகே, பாய் பாய்.